கடந்த செவ்வாய்க்கிழமையன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீராந்தி வடிகால் வாய்க்கால் பகுதி அருகே தண்ணீரில் ஒரு ஆண் சடலம் மிதப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் ஆலிவலம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கோட்டூர் காவல் ஆய்வாளர் மோகன் மற்றும் ஆலிவலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். மேலும் தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட்டும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றார். பின்னர் அங்கு மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். அதே பகுதியில் ரத்தம் சிந்தப்பட்டதற்கான அடையாளங்களையும் போலீசார் கண்டறிந்தனர். மேலும் அப்பகுதியினர் உதவியோடு வாய்க்காலில் கிடந்த ஆண் சடலத்தை போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார் என போலீசார் விசாரித்த போது அருகில் உள்ள பொன்னீர் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயது சுப்பிரமணியன் என்பது தெரிய வந்தது. சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் கீராந்தி அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் சோதனை செய்த போது திங்கட்கிழமை அன்று உயிரிழந்த சுப்பிரமணியன் இன்னொரு நபரின் பைக்கில் சென்றது தெரிய வந்தது. அந்த நபர் யார் என போலீசார் விசாரித்த போது அவர் சுப்பிரமணியனின் உறவினரான 63 வயது சந்திரசேகர் என்பது தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் சந்திரசேகரை போலீசார் பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தன. சுப்பிரமணியனுக்கு 15 வருடங்களுக்கு முன்பு இந்திரா என்ற பெண்ணோடு திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு 12 வயதிலும் 3 வயதிலும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். சமையல் மாஸ்டராக வேலை பார்த்து வந்த சுப்பிரமணியன் மதுபோதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. தினமும் மது அருந்திவிட்டு வீட்டில் தகராறு செய்வதையும் மதுபோதையில் தெருவில் விழுந்து கிடப்பதையும் சுப்பிரமணியன் வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்திராவின் அத்தை மகனான பால் வியாபாரம் செய்து வந்த சந்திரசேகரும் சுப்பிரமணியனும் சேர்ந்து அடிக்கடி மது அருந்தி வந்துள்ளனர். இதற்கிடையில் சந்திரசேகருக்கும் இந்திராவுக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது நாளடைவில் சுப்பிரமணியனுக்கு தெரிய வந்து இந்திராவையும் சந்திரசேகரையும் எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சந்திரசேகரை மது போதையில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்திராவும் சந்திரசேகரும் சேர்ந்து தகாத உறவுக்கு இடையூறாக இருந்து வரும் சுப்பிரமணியனை தீர்த்து கட்ட திட்டமிட்டனர். அதன்படி சம்பவத்தன்று சந்திரசேகர் வழக்கம் போல சுப்பிரமணியனை மது அருந்த பைக்கில் அழைத்து சென்றுள்ளார். மது போதையில் இருந்த சுப்பிரமணியனை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக சந்திரசேகர் பைக்கில் ஏற்றி சென்றுள்ளார். அப்போது பைக்கை வழியிலேயே வாய்க்கால் பகுதியில் நிறுத்திய சந்திரசேகர் ஆள் இல்லாத நேரம் பார்த்து கீழே கிடந்த கல்லை எடுத்து சுப்பிரமணியன் தலையில் தாக்கி உள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சடலத்தை வாய்க்காலில் வீசிவிட்டு எதுவுமே நடக்காதது போல சந்திரசேகர் அங்கிருந்து சென்றுள்ளார். போலீசார் விசாரணைக்காக சுப்பிரமணியன் வீட்டுக்கு சென்றபோது அவரது மனைவி எனது கணவரை யார் இப்படி செய்தது என்பது போல கதறி எழுதியுள்ளார். சந்திரசேகரை விசாரித்த பின்புதான் போலீசாருக்கு இந்த கொலை இந்திராவின் திட்டத்தில் நடந்தது என்றும் கூடவே இருந்திய செவ்வாழ என்பது போல அதிர்ச்சி காத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சந்திரசேகரையும் கொலை திட்டத்திற்கு உடந்தையாக இருந்த இந்திராவையும் போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருத்துறைப்பூண்டி செய்தியாளர் ஐயப்பன்.